தூய ஆவியின் பேராலே ஆமென். இன்றைய தேவ வசனம் எரேமியா அதிகாரம் 33. காவல் கூடத்தில் எரேமியா இன்னும் அடைபட்டிருக்கையில் ஆண்டவரின் வாக்கு 2ஆம் முறை அவருக்கு அருளப்பட்டது. உலகை படைத்தவனோ அதை உருவாக்கி நிலைநாட்டியவனுமான ஆண்டவர். ஆண்டவர் என்பது அவர் பெயராகும். இவ்வாறு கூறுகிறார்: என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லது என்னிடம் மன்றாடு, நான் உனக்கு செவி சாய்ப்பேன். நீ அறிந்திராத மாபெரும் செயல்களையும் மறைபொருள்களையும் நான் விளக்கிக் கூறுவேன். விளக்கம் 1. என்னை நோக்கி கூப்பிடு. தேவனை ஜபித்து தேடு, அவரிடம் பேசு. 2. நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். உனது ஜெபங்களுக்கு அவர் பதில் அளிப்பார். 3. நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமாகிய பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். மனிதர்கள் அறியாத, புரிந்து கொள்ள முடியாத மகத்தான இரகசியங்களையும் திட்டங்களையும் அவர் வெளிப்படுத்துவார். இந்த வசனம் ஜெபத்தின் மூலம் தேவனுடன் நெருங்கிய தொடர்பு கொள்ளும்போது அவர் நமக்கு அற்புதமான பதில்களையும் ஞானத்தையும் தருவார் என்பதையும் வலியுறுத்துகிறது. இதனால் இறைவனுடைய வார்த்தைகள் செவிசாய்ப்பவர்கள் அனைவருமே இறைவனுடைய பதில் ஏற்று அதன்படி வாழ்பவர்களுக்கு இறைவன் தன்னுடைய ஞானத்தையும் பரிசுத்தத்தனத்தையும் பாதுகாப்பும் அவர்களுக்கு அளிப்பார். ஆமென்.